வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் குழந்தையே, ஒரு நிமிடம் நில். இந்த கந்தன் உனக்காக 2 நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று இந்த கந்தன் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் சந்தோஷம் அடைவாய். நீ எதிர்பார்த்த செய்தி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு கொண்டு சேர்க்கப் போகின்றது. நீ தொலைத்ததை எல்லாம் விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நான் வருகின்ற நேரம், இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் நான் வருகின்ற இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனைக்குமான சந்தோஷம் என்பது, அவை அத்தனைக்குமான வெற்றி என்பது கந்தனின் பொறுப்பல்லவா. அப்பன் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட மாட்டேன். கந்தன் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன். உன்னை சுற்றி உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்களில் என்னை நீ சரியாக உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். கந்தன் வருகின்ற நேரம் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் நேற்றைய நடந்த விஷயங்களை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகிவிடும். அதனால் தேவையில்லாமல் எதையும் தூக்கி சுமக்காதே. உன்னை நம்பியவர்களுக்கு உயிராக இருந்து உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர, வெறுத்து விட்டார்களே என்று சொல்லி நீ அங்கே முடங்கிவிட நினைக்காதே. வழி சொல்லும் மனிதர்களுக்கு யாருக்கும் வாழ வழி சொல்ல தெரியாது. வாழும் வழி அறிந்தவர்கள் எப்பொழுதுமே இவர்கள் சொல்கின்ற பழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். தீய விஷயங்களும் என்னவாக நடக்கிறது, அது யாரால் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதனையும் அப்பன் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும். நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அதனால் நீ நல்லவனாக இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ நம்பு. நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ, அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி நடக்கும் அத்தனையும் உனக்கான மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அது அத்தனையிலும் உனக்குரிய வெற்றியை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கலங்காதே. எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வழியில் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ எதை எடுத்து வைத்தாலும் அவை அத்தனையும் உனக்கான உண்மையான விஷயங்களை உறுதிப்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதோடு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை உனக்கான சரியான உண்மைகளை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான உண்மைகளை உனக்கென எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனிருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உன்னால் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டும். அப்பன் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டுமல்லவா. நீ எதிர்பார்த்த செய்தி கிடைத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா. கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாமல் பாசம் என்கின்ற பகலை கண்ணுக்கு தெரியும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். கோபம் உன்னை வாழ விடாது. அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அன்பை ஒரு முறை நீ விட்டு விட்டாயானால் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது உனக்கு கிடைக்காது என்பதனை புரிந்து கொள். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைத்து கலங்காதே.
என் பிள்ளை, நீ யார் மீதும் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை தேடுகிறாயோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்காக எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ என்னவெல்லாமும் உனக்கு காயங்களை கொடுக்கிறது என்று யோசிக்கிறாயோ அது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான வெற்றிகள் எப்பொழுதும் உனக்காக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். எதையாவது எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன்னிடமே கொடுக்க தயாராகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிடக்கூடாது. நடந்து முடிந்தது, இனி என்னவானது என்று நீ கலங்காதே. நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ கலங்காது. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நீ வித்திட வேண்டும். யார் நடத்துவார்கள் என்றுதானே குழப்பம். கந்தன் நடத்துவேன் என்ற உத்திரவாதத்தினை நான் தரும் பொழுது இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். நல்லது நடக்கும் பொழுது வாழ்க்கை நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு. காரணங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கை யாருக்கும் எதையோ கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் என் பிள்ளை, எதையுமே நம் வசமாக்கிட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு விரும்பியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தருணம், இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல செய்தி என்ன தெரியுமா? என் குழந்தையே, பல நாட்களாக ஒருவரினுடைய வருகைக்காக நீ காத்திருக்கின்றாய். பல நாட்களாக ஒருவரினுடைய அழைப்புக்காக நீ காத்திருக்கின்றாய். அவரினுடைய அழைப்பு உன்னை தேடி வரப்போகின்றது. அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு உருவாக போகின்றது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. அதுபோல இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு முன்னேற்றம், நீ எதிர்பார்த்த ஒரு வெற்றியும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நிச்சயமாக இது உன்னை பேரானந்தப்படுத்த போகிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, தனக்கு தேவை என்றால் மட்டும் தரை இறங்கும் கழுகை போல எப்பொழுதும் இருக்க பழகு. எப்போதும் இறங்கி போய் விட்டாயானால் உன்னை இலக்காரமாக இந்த மனிதர்கள் நினைத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. நீயாக இரு. காகம் மயில் போல் அழகில்லை என்றாலும் காகத்திற்கு தான் படையல் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். யாரும் ஒருவரினுடைய முகத்தோற்றத்தை வைத்து எடை போடுகிறார் என்றால் அதற்காக என் பிள்ளை ஒருபோதும் கலங்காதே. உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? வேறு எதை நினைத்தும் நீ கலங்காதே. தூற்றுவோர் துணை நிற்கப் போவது கிடையாது. வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவது கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்வில் நீ முன்னேறிச் சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதே. ஏனென்றால் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது கிடையாது. வாழ்க்கை ஒரு போராட்டம். அதில் என்ன நடந்தாலும் அது நடக்கக்கூடாது என்று நினைப்பதை விட நடந்ததை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக நீ நினைத்ததை சாதித்து முடித்து விடுவாய். நீ எதிர்பார்த்ததை இந்த வாழ்க்கையில் உறுதியாக பெற்று விடுவாய். என்ன நடந்தாலும் உன்னை காக்க உன் அப்பன் நான் ஓடோடி வந்து விடுவேன். வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.